நான் எஸ்ஏபிஎஸ்சில் படிக்கிறதுக்கு என்னை அனுப்புனாங்க. 4 இயர்ஸ்ன்னு அனுப்புனாங்க. அப்போது பேட்ரிக் அண்ணன் எம்எல்ஏ வெளியே போகிறாங்க, பேட்ரிக் அண்ணன் பொறுப்பெடுக்கிறாங்க. நான் 2 பேர்ட்டையும் வேலை செய்ததுனால பேட்ரிக் ஆமாம் பேட்ரிக் அண்ணன் சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் 2 பேர்ட்டையும் வேலை செய்ததுனால உங்களுடைய உதவி எனக்கு தேவை. எம்எல்ஏ மைண்ட் செட் உங்களுக்கு தெரியும், எப்படி பிளான் பண்ணுவார், எப்படி வேலை செய்தார்னு தெரியும். அதனால் அந்த விதமான ஒரு இன்புட்டோடு எனக்கு உதவி செய்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு. அப்போது நான் 4 வருஷம் படிப்புக்குன்னு போனோம், 2 வருஷத்தோடு கட் பண்ணிட்டு வரேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பேட்ரிக் கேட்குறாங்க, தம்பி நான் சொன்னோன்னு நீங்கள் படிப்பு விட்டு வந்தீங்க. அப்போது கிங்ஸ்லி ஃபஸ்ட் இயர் முடிக்கிறாரு யூபிஎஸ்சில், நான் செகண்ட் இயர் முடிக்கிறேன் எஸ்ஏபிஎஸ்சில். 2 பேர் வெளியே வரோம். 2 பேர் நீங்கள் வெளியே வரணும்னு கேட்குறாங்க. அப்போது என்ன ஒரு நாள் கூப்பிட்டு அண்ணன் சொல்கிறாங்க, தம்பி உங்களுக்கு பின்ன வந்தவங்கெல்லாம் எம்டிஹெச் முடிச்சிட்டாங்க, என்னமெல்லாம் முடிச்சிட்டாங்க, நீங்கள் பிடிஹெச் கூட முடிக்காமல் நீங்கள் படிப்பை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்களே, நீங்கள் ஏதாவது ஒரு படிப்பு போகணும் தம்பி. நான் அது தப்பு செய்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடாது. இல்லைன்னா எனக்கு வேலை செய்கிறது தான் இஷ்டம், படிக்கலாம் பெரிய ஆசை கிடையாது, பெரிய ஆளாகணும் அப்படிலாம் ஒரு எண்ணம் கிடையாது. என்ன செய்கிறீங்களோ செய்கிறேன், இல்லை நீங்கள் படிக்க போகணும். கடைசியில் 3 அப்ளிகேஷன் அண்ணன் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று வந்து அமெரிக்காவில் உள்ள 15 இயர்ஸ் சர்வீஸ் உள்ள ஒர்க்கரையும் நாங்கள் மினிமம் எஜுகேஷனோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு தியாலஜிக்கல் காலேஜ். அதில் எனக்கு அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் எம்டிஹெச் மட்டும் இல்லை, எது வரைக்கும் வேணாலும் போகலாம், அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. நான் 15 நாளாக அந்த அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டே அலைகிறேன். பார்க்குறப்பெல்லாம் இங்கே பார்த்து இதை ஃபில்லப் பண்ணிட்டீங்களான்னு 1 மாதம் கழித்து கொண்டு கொடுத்துட்டேன். நம்ம பண்ணிக்கணும். சரிண்ணே, நீங்கள் எம்எல்ஏ பற்றி சொன்னீங்க. அடுத்த 2 பேர் நான் பேச ஆசைப்படுறது வந்து சாம் கமலேசன் அண்ணனுடைய ரோல் இன் எஃப்எம்பிபியும் பேட்ரிக் ஜோஷ்வாரனுடைய ரோல் எஃப்எம்பிபி. ஃபஸ்ட்டு சாம் கமலேசன் அண்ணனை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சாம் கமலேசன் அண்ணன் வந்து அவங்கள நான் மீட் பண்ணது 1971 வருடம் என்று நினைக்கிறேன். அந்த வருடத்தினுடைய கிதியோனியன் முகாம் வந்து நெல்லை மாவட்டத்தினுடைய கிதியோனியன் முகாம் போப்ஸ் காலேஜ் சாயர்புரத்தில் வந்துச்சு. அப்போது அண்ணன் படித்து முடித்து இந்தியாவுக்கு வந்த புதிதிலேயே அங்கே ஸ்பீக்கராக வராங்க. அந்த டைமில் ப்ரொஃபஸர் ஜார்ஜ் முல்லர், ஹீ வாஸ் த பிரின்சிபால். அவர் அந்த ஒரு தலைமை உரையாற்றுறார். அப்போ தான் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு 10 இயர்ஸ் பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1972 to 1982, 72லேருந்து 82 வரைக்கும் 10 ஆண்டுகள். அப்போது நம்ம அண்ணனுடைய தூர தரிசனத்தின்படி செலக்ட் பண்ண மாவட்டங்கள் வந்து 11 மாநிலம். அதில் இருந்த மாவட்டங்கள் 220 மாவட்டங்கள். அப்போது ஒரு மாவட்டத்துக்கு 2 ஊழியர் வீதம் அனுப்பினால் 440 ஊழியர்கள் அனுப்பணும். இது 10 ஆண்டில் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்தை ஜார்ஜ் முல்லர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தக்க நேரத்தில் சரியான நபர்கள் தோன்றி இப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தாவிட்டால் இனி இந்திய தேசத்திற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. இது எப்போ சொல்கிறாரு? 1971 சொல்கிறார். ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தக்க நேரத்தில், திருப்பி சொல்லுங்க. தக்க நேரத்தில் அல்லாவிட்டால் ஏற்ற நேரத்தில் சரியான தலைவர்கள் தோன்றி இப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தாவிட்டால் நம்முடைய தேசத்திற்கு வேறு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்ப ப்ராஃபிட்டிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. கரெக்ட். இது அவர் 70s சொன்னார். ஆமாம். அப்போ எமில் அண்ணனை பற்றி சொல்கிறார். அப்படி எமில் அண்ணன் இளம் வயதிலேயே ஒரு லட்சிய புருஷனாக திட்டம் செய்து செயல்படுகிற ஒரு தரிசன புருஷனாக உருவெடுத்தாங்க. அது ஜார்ஜ் முல்லர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, அந்த மாநில முகாம், அந்த கிதியோனியன் முகாம் முழுவதிலேயும்
செய்தியாளராக வந்த கமலேசன் அண்ணன் தனக்கே உரிய அந்த குரலினால் கூடி வந்த அத்தனை 100 மக்களையும் ஒரு பெரிய எழுச்சிக்கு நேராக வழிநடத்தின ஒரு முகாம். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை எல்லோரும் கரம் கோர்த்து செயல்பட வேண்டும் என்பதற்கு உசுப்பி விட்ட ஒரு நேரம். நான் இதை குறித்து சிந்திக்கும் போதெல்லாம் பிற்காலத்தில் என்ன சொல்லுவேன்னா, அன்றைக்கு தொட்டிலில் படுத்திருக்கிற குழந்தைய தட்டி எழுப்பி அந்த 10 ஆண்டு திட்டத்தை பற்றி சொல்லுன்னா அது கூட சொல்லத்தக்க அளவுக்கு எல்லா குடும்பங்களிலேயும் அனுதினம் பேசப்படுகிற காரியமாகவும் இதற்காக ஜெபிக்கிற காரியமாகவும் வந்ததினால ஆண்டுடைய கிருபையினால் 440 ஊழியர்கள் என்கிற எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைவு இருந்ததே ஒழிய மற்றபடி தரிசனத்தோடும் திட்டத்தோடும் செயல்பட்டால்தான் தேவனுடைய பணியை நாம் பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு மனநிலைக்கு மிஷினரி உள்ளங்கொண்ட விசுவாசிகளெல்லாம் எழுந்து நின்ற ஒரு காலம். ஸோ ஒன்று விஷன் வந்தது, இன்னொன்று விஷனை கம்யூனிகேட் பண்ணி எல்லா சப்போர்ட்டர்ஸ் உடைய மைண்ட் செட்லையும் ரைட் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஆமாம். இதனுடைய விளைவாக தலைவர்கள் கூட்டம்னு நடக்கும்போது இந்த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃபீஸிலிருந்து கடிதம் மூலமாக போகுதோ, அன்னைக்கு இருந்த டெலிஃபோன் மூலமாக போகுதோ, எந்த நேரம்னாலும் வந்து கூடுகிற தலைவர்களாக இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சு போகும்போது பஸ் இருக்காது, லாரியில் ஏறி போகிறவங்களா இருப்பாங்க. ஏன் மறுநாள் வேலைக்கு போகணும். இந்த போப்ஸ் காலேஜ் திடலில் ஒரு முறை ஒரு ஈவினிங் கூடி ஜெபிக்கிறாங்க. அதில் நான் இல்லை, அண்ணமார் சொன்னது. அப்படி போப்ஸ் காலேஜ் கிரவுண்டில் கூடி ஜெபிக்கும்போது நேரம் காலம் பார்க்காதபடி பணி செய்யணும், செலவை என்னாது நம்ம செலவிடப்படணும். அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் உள்ளவர்கள் தான் நம்முடைய இயக்கத்தில் இணைந்து பணி செய்யணும். ஸ்பெக்டேட்டர்ஸ் நாட் நீடட், ஒன்லி கேம்பிளர்ஸ் ஆர் நீடட் டுடே அப்படின்னு அவங்க பொருத்தனை பண்ணி கொண்டாங்களாம். அதில் நம்ம பேங்க் பேலன்ஸ் வைக்கக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது, இப்படியெல்லாம் புரட்சிகரமாக அன்றைக்கி பேசி தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இது எந்த வருஷம்னா? இது 71, 72 அந்த ஆண்டுகளில், இந்த புதிய 10 ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகளில். அப்போது கூடி ஜெபிக்கும்போது நடு இரவு ஆனாலும் அதற்காக கவலைப்படாதபடி ஜெபம் பண்ணிட்டு, ஆனால் நாளைக்கு காலையில் ஃபேக்ட்ரியிலையோ ஆஃபீஸ்லேயோ போய் வேலை செய்யணும் அப்படின்னா எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்கிற திங்கிங்கே இல்லாதபடி இரவெல்லாம் கூடி ஜெபிச்சிருக்காங்க. உலக பிரகாரமான பணியையும் கிரமமாக நிறைவேற்றியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு போராளிகள் போல பணி செய்ததினால தான் இந்த இயக்கம் இப்படி வளர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்கு அந்தந்த காலத்தில் ஆண்டவர் கொடுத்த தலைவர்கள் ஒரு பெரிய வரப்பிரசாதம். எமில் அண்ணனுடைய காலங்கள், பேட்ரிக் அண்ணன் பொறுப்பெடுத்து பணி செய்ய துவங்கும்போது அண்ணனுடைய காலங்கள், இந்த 2 காலங்களிலேயும் பி சாமியல் அண்ணன் எந்த ஆஃபீஸ் பேரர் என்கிற ஒரு பொறுப்பு எடுக்காமல், ஆனால் கோஆர்டினேட்டர்னு சும்மா பேருக்கு ஒரு பொறுப்பு வச்சுக்கிட்டு, ஆனால் பின்னால் இருந்து பணி செய்கிறவர்களை சதா ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அந்த மாதிரி பர்ணபாவினுடைய ரோலை எடுத்து ப்ளே பண்ண ஒரு அண்ணன். அதே நேரத்தில் கமலேசன் அண்ணன் தேவன் அவர்களுக்கு கொடுத்த எல்லா திறமைகள், தாளந்துகள், படிப்பு, வெளிநாட்டு அனுபவங்கள் இவைகளை ஒன்று கூட்டி இந்த இயக்கம் ஒரு குடும்பம் போல வளரவும், தலைவர்களினுடைய சொல்லுக்கு அடிபணிந்து செயல்படக்கூடிய இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கவும், ஒரு தரிசனத்தை பெறுவது மட்டுமல்ல, தரிசனத்தை அடைந்து கொள்வதற்கு வேதத்தின் அடிப்படையில் எந்த விதத்தில் திட்டங்களை அமைத்து கிரமமாக நேரத்தை பயன்படுத்தி முன் செல்ல வேண்டும், இருக்கிற ரிசோர்ஸஸை முறையாக பயன்படுத்தி முன் செல்ல வேண்டும் என்கிற காரியங்களையெல்லாம், கலைகளெல்லாம்
கற்றுக் கொடுத்து நடத்திய பொறுப்பு கமலேசன் அண்ணன் சாரும். பேட்ரிக் அண்ணன் வந்து ஸ்பிரிச்சுவலாக அவங்க வந்து எப்படி இம்பேக்ட்? பேட்ரிக் அண்ணனுடைய ஸ்பிரிச்சுவல் இதை யோசிக்கும்போது இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இஸ் சைல்டுஹுட். அண்ணனுடைய அம்மா ஒரு பெரிய ஜெப வீராங்கனை, ஒரு வைராக்கியவாதி. மனசில் பட்டதை பாஸ்டர்ட்டே போய் இன்றைக்கி உங்கள் பிரசங்கம் சரியில்லை, அடுத்த ஞாயிற்றுல பிரசங்கத்துக்கு வரணும்னா நல்லா உபவாசம் பண்ணி ஆயத்தம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். அவர்களுக்கு கண் பார்வை இல்லாமல் போன காலங்களில் கூட அந்த மாவட்டம் முழுவதிலையும் இந்த பெண்கள் கூட்டம் நடத்தி திருநெல்வேலி அத்தியச்சாதீனத்திற்கு ஒரு வலு கொடுத்த ஒரு அருமையான அம்மா. அந்த அம்மாவனுடைய வளர்ப்பில் உருவானவங்க பேட்ரிக் அண்ணன். அதனால் இளமையிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முறைப்படி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவ கோட்பாடுகளை இள வயதிலேயே கற்றுக்கொண்டவங்க. அவங்க எல்ஐசியில் பணி செய்யும்போது டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக கடம்பூரில் பணி செய்த ஒரு காலத்திலும் சரி, கோவில்பட்டியில் பணி செய்த காலத்திலும் சரி, ஜெபத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அண்ணன். எல்லாருமே ஜெப வீரர்கள் தான். அண்ணனுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. ஞாயிற்றுக்கிழமை எந்த காரணத்தை கொண்டு வெளியே ஜாமான் வாங்க மாட்டாங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம சொல்லப்படுகிற அதே கோட்பாடுகளை வைராக்கியமாக மனசில் பின்பற்றி செய்யக்கூடிய ஒரு அண்ணன். ஊழியத்திற்கு வருகிற மணி ஆர்டர் காணிக்கைகளை எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டால் சில்லறை கூட அதுலேருந்து எடுக்க மாட்டாங்க. 100 ருபீஸ் இருக்குது, அதை சில்லறை மாற்றணும், வழி இல்லை, இதை போட்டு அதை எடுப்போம், அந்த மாதிரி கூட செய்யாமல் ஒரு கட்டுப்பாடோடு வளர்ந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அப்புறம் ஆல்நைட் ப்ரேயர், ஈவினிங் ப்ரேயர், அதையெல்லாம் முறைப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அண்ணன். ஒரு முறை நான் பேட்ரிக் அண்ணன், எட்வர்ட் ஞான்ராஜ் அண்ணன், தங்கராஜ் ஐயான்னு ஒரு ஐயா, அப்புறம் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருந்த தாஸ் அண்ணன், எல்லோரும் கோயில்பட்டி சென்ட் பால்ஸ் சர்ச்சில் ஜெபம் பண்ணுறதுக்காக கூடியிருக்கோம். எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் தூக்க கலக்கம். அப்போது ஏன்னா நைட் அண்ட் டே வேலை செய்கிற பழக்கம். 65வது ஆண்டிலிருந்து வவுச்சர்ஸ் இருந்துச்சு, சின்ன சின்ன கணக்குகள் இருந்துச்சு, ஆனால் தொகுத்து எழுதப்படாமல் இருந்துச்சு. நான் முழு நேர ஊழியனாக போனதுக்கப்புறம் வாரத்துக்கு 3 நாள் அண்ணன் ஆஃபீஸில் போய் பணி செய்யும்போது தான் 65வது ஆண்டிலிருந்து உரிய வவுச்சர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒவ்வொரு நாளுக்கும் உரிய விதங்களில் அதை உருவாக்கி கணக்கு எழுத ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நேரம் பாராமல் வேலை செய்கிற நாட்கள். அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு தூக்க கலக்கம். அவன் இப்படியே தூங்கி விழுறேன். உடனே ஒரு பிரேக் டைம் வந்துச்சு. உடனே அண்ணன், தம்பி உங்கள் கழுத்தை வெட்டி, உங்கள் கழுத்து இங்கே, உடம்பு இங்கே கொஞ்சம், உங்கள் தலை அங்கேருந்து தூங்கு தம்பி அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்புறம் இந்த புதன்கிழமை உபவாச ஜெபங்கிறது எப்போ இந்த 10 ஆண்டு திட்டத்தை எம்எல்ஏ அறிமுகப்படுத்தினாங்களோ அப்போவுமே அண்ணன் அறிமுகப்படுத்தின ஒரு உபவாச நாள். அது ஜெபக்குழு தலைவராக இருந்தாலும் சரி, முழு நேர ஊழியராக இருந்தாலும் சரி, பணித்தளமாக இருந்தாலும் சரி, தலைமைச் செயலமாக இருந்தாலும் சரி, முன்னேற்ற பணியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த நாளில் உபவாசித்து ஜெபிக்கணும். தலைமைச் செயலகத்தில் எம்எல்ஏ பீரியடில் பெரிய இந்தியா மேப்பை விரித்து வச்சு எல்லோரும் சுற்றி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம். அப்படி வளர்ந்து வந்த நாட்களில் பேட்ரிக் அண்ணன் பொறுப்பெடுத்து நடத்தும்போது 3 நாள் உபவாச ஜெபம் என்பதை அறிமுகப்படுத்தி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திலாம் 7 நாள் உபவாச ஜெபம்னு ஒரு தீவிரமாக அறிமுகப்படுத்தி எங்களெல்லாம் பெரிய மலைக்கு கூட்டிகிட்டு போய் 3 நாள் ஆச்சு. 4ஆவது நாள் எல்லாம் தோண்டு போச்சு. சரி, இனி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த பீரியட் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வேணால் உபவாசம் பண்ணுற மாதிரின்னு சொல்லி எங்களை மாதிரி இளைஞர்களுக்காக அப்போ இறக்கப்பட்டு அதை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த உபவாச ஜெபத்தினுடைய அண்ணனுடைய தீவிரத்தன்மையை சகிக்க முடியாத ஒரு நண்பர், பேர் சொல்ல விரும்பலை,
அவர் எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போய் நவநீதரனை வீட்டை தட்டி சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ராத்திரி கேட்டு சாப்பிட்டுட்டுலாம் வந்த காலங்கள் உண்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்தில் எவ்வளவு முழுமையான அர்ப்பணத்தோடு, ஜெபம் என்றால் அந்த ஜெபத்தினுடைய தனித்தன்மையோடு கூட நம்ம செயல்படணும், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணுங்கிறத முறைப்படி செய்த காலம். அந்த நாங்கள் ப்ரொமோஷனல் ஸ்டாஃபோட மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பிளானிங் டைம் வச்சுருப்பாங்க. அண்ணன் அந்த எல்ஐசி பேக்ரவுண்ட் வந்ததுனால கணக்கு போட்டு எத்தனை சதவீதம் வளர்ச்சி, எத்தனை சதவீதம் வளர்ச்சிக்கு நம்ம எய்ம் பண்ணுங்கிறத ரொம்ப மெட்டிகுலஸாக லீட் பண்ணுவாங்க. அப்போது 2 நாள் மீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக பர்சனல் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, போன கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் இடையில் உங்கள் ஜெப நேரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பேப்பரில் எழுதி என்கிட்ட கொடுக்க வேண்டாம், எங்ககிட்ட கொடுக்க வேண்டாம், நீங்களே பைபிளை வச்சுக்கோங்க, பட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் பண்ணி வளர்ச்சி இருக்குதான்னு பாருங்கள் அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்துவாங்க. இப்படி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இயக்கத்தை அந்த ஹீ சோக்ட் இன் ப்ரேயர் த டோட்டல் ஆர்கனைசேஷன். நானும் அண்ணனும் எத்தனையோ நாட்கள் பிரயாணம் பண்ணியிருக்கோம். ட்ரெயினில் பிரயாணம் பண்ண முடியாத நாட்களில் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணியிருக்கோம். நான் பஸ்ஸில் ஏறி ஒரு 7 o'clock அந்த மாதிரி 10 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக தூக்கம் பிடிக்கும். ஆனால் அண்ணன் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டைரி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் அவ்வப்போது மிஷினரிஸினுடைய பேரெல்லாம் அப்டேட் பண்ணி அதில் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒட்டி வச்சு அந்த மிஷினரி பேரை பஸ் ட்ராவல்லே ஜெபம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது குறிப்பாக அப்பர் பெர்த்து கேட்பாங்க. கிடைக்கலன்னு சொன்னால் சைட் பெர்த் வாங்கி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறது, மாநிலத்துக்காக ஜெபிக்கிறது, மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறது அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமரி திங். அதில் எல்லோரும் அப்படியே ஃபாலோ பண்ணும். வயசு, நான் சுகர் பேஷண்ட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் முதல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்புறம் வர வர அவங்களே கொஞ்சம் காரியங்களை மருத்துவர்கள் மற்றவருடைய ஆலோசனையின்படி சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க, ஒரு லிவரேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த இயக்கத்தை வளர்த்து வந்த அண்ணன். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய லைஃப்பில் எப்படி எமில் அண்ணன் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணாங்களோ அது 77 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் கடவுளுடைய வழிநடத்தல்படி அடுத்த பொறுப்புக்கு டிரான்ஸ்வல் ரேடியோவுக்கு போன காலகட்டத்தில் பேட்ரிக் அண்ணனோடு என்னுடைய சகவாசங்கள் அதிகமாக ஆரம்பிச்சது. அப்போது என்னுடைய திறமைகள், தாளந்துகள் என்ன என்பதெல்லாம் கண்டுபிடிச்சி அண்ணனும் அதை ஊக்குவிக்கவும் வளர்க்கவும் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதனால் நானும் அண்ணனும் கூட்டத்துக்கு போவோம். முதல்ல என்ன பேச விடுவாங்க, அண்ணன் கன்க்ளூஷன் மாதிரி எடுப்பாங்க. இல்லை அண்ணன் பேசி முடிச்சக்க தப்பு, நீங்கள் வட இந்தியா பற்றியில் நல்லா சொல்லி கன்க்ளூட் பண்ணி நீங்கள் முடிச்சிருக்க தம்பி அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு அதிகமாக நினைக்காதபடிக்கு அப்படி பின்னால் இருந்து செயல்படுகிற ஒரு அண்ணன். ஆக பிரசங்க தாளந்து யாருக்கு இறங்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்சி அவங்கள நல்லா ஊக்குவிப்பாங்க. ரேடியோ ப்ரோக்ராம் எமிலன் ஆரம்பித்து நல்ல ஜேன்னு வளர்ந்து வந்த காலங்கள். ஆனால் ஸ்டுடியோவுக்கு பணம் கட்ட முடியாமல் பெண்டிங் ஆகி அப்படி கொஞ்சம் பண நெருக்கங்கள் 76 அந்த மாதிரி டைம் வந்தப்போ கொஞ்ச நாள் அதை நிறுத்திட்டோம். பேட்ரிக் அண்ணனுக்கு திருப்பி ஆரம்பிக்கணும்னு ஆசை. யாரை கொண்டு அதை நடத்துறது, பிரசங்கம் பண்ணணும், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள 7 மினிட்ஸில் 7 மினிட்ஸ் முடிக்கணும். உடனே 3 பேரை தெரிந்தெடுத்தாங்க. அதில் நான், கிங்ஸ்லி அருணோதயகுமார், ரெவரண்ட் டாக்டர் ஜேடிகே டேனியல் 3 பேர் கையில் கொடுத்து நீங்கள் இந்த ரேடியோ ப்ரோக்ராமை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அப்படி எங்களெல்லாம் ஊக்கப்படுத்தி முன்னால் அனுப்புனவங்க. அந்த எமிலன் பீரியடில் அறிமுகப்படுத்தப்பட்ட 10 இயர் ப்ராஜெக்ட் முடித்து அண்ணன் பொறுப்பெடுக்கும்போது விசுவாசத்தினாலே 500
பை ஃபெய்த் 500, 440 என்கிற லக்கத்தை 500ன்னு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதில் இருந்த தேக்கத்தையும் இதில் ஒன்று கூட்டி அது 500 நம்ம எடுத்து செல்வோம்னு சொல்லி முன்னால் கொண்டு போய் அதற்கப்புறம் டிஆர்ஜி, அப்புறம் சேவா, Go83 இப்படி சில ப்ராஜெக்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ இதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போனோம். எமிலண்ணன் டெக்னிக்ஸே தனி, அதை இப்போது அந்த இடத்த ஃபில்லப் பண்ணி அதை செய்யணும். அண்ணன் வந்து பாட்டு எழுதுனாங்கன்னா இன்றைக்கி வந்து பாட தெரிஞ்சவங்களை வச்சு பாட்டை கற்றுக் கொடுக்குறோம். அண்ணன் பாட்டு எழுதுனாங்கன்னா அவங்களே டீன் போட்டு அவங்களே கற்றுக் கொடுப்பாங்க. அப்போது அநேக நேரங்கள் அவங்க கற்றுக் கொடுக்கும்போது கண்ணீரோடு தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி உள்ளத்திலிருந்து வந்த பாடல்கள் உள்ள உணர்வோடு கூட அது வெளிப்படும்போது அந்த கூட்டத்திலேருந்து மக்கள் போகும்போது உதடுகளெல்லாம் அதை தான் முணுமுணுக்கும். கான்ட்ராக்ட் பஸ்ஸில் வர்றவங்க அதுதான் பாடிட்டு போவாங்க. அப்படி இன்றைக்கும் இரவா பாடல்களை இந்த உலகுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலேருந்து உருவான பாடல். ஜெபம் பண்ணும்போது உட்காரும் போது ஃப்ரெண்டுங்க சில பேர் சொல்லியிருக்காங்க, அப்படி இந்தியான்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாருன்னா பாடல்கள் படிட்டு பிரேக்ஸ் டவுன். even the last of the years also. Yeah. wonderful. ஆனால் இப்போ இது எப்படி நெட்வொர்க் பண்ணீங்க? இப்போ வந்து சரி, தலைவர்கள் நல்ல சாலிடான தலைவர்கள், எப்படி இது வந்து ஜனங்க மத்தியில் போய் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஆகி எஃப்எம்பிபி சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் பிறகு அடுத்த ஃபேஸ் நார்த் இந்தியாவுக்குள்ள போகிறீங்க? ஃபஸ்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் பண்ணிட்டு நார்த் இந்தியா 71 போல். ஸோ எப்படி அந்த பைனியரிங் வேலை ஆரம்பிச்சிச்சு? ரைட். இப்போ அதில் தான் நான் என்ன இது சொல்ல வந்தேன்னா, அதில் விடுபட்ட காரியம் வந்து இது இப்போ இந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். அப்போது செயல்படும் நேரங்கிறது அந்த மாநில முகாமில் முக்கியமான நேரம். அதைத்தான் மக்கள் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வருஷம் முழுசும் மட்டும் இல்லை, அந்த திட்டத்துக்கு நியமித்தப்பட்ட வருடங்கள் வரைக்கும் அதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி மக்களை ஜெபிக்க வைக்கணும், கொடுக்க வைக்கணும், ஊழியத்தினுடைய திட்ட தேவைகளை நிறைவேற்றணும். அதை கொடுக்கின்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. தம்பி நீங்கள் செய்யுங்கன்னு. நான் முதல் முறையாக இந்த ஓவர்ஹெட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். யாரும் அது வரைக்கும் யூஸ் பண்ணலை, நான் தான் அதை யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ மேடைக்கு போகணும், என்னை ஜெபம் பண்ணி பேட்ரிக்கான்னு அனுப்புகிறாங்க. தம்பி ஓடி வாங்க என்னென்னு போனேன், கொஞ்சம் என்னை பாருங்கள். நான் என்ன பார்த்தேன், உங்கள் மீசில் ஒரு வெள்ளை முடி இருக்குது, நான் அதை எடுத்துடுறேன் என்னன்னு சொல்லி பிடிச்சி டக்குன்னு போயிட்டேன். அப்படி ஒரு ஹியூமரஸாகவும் ஊக்கப்படுத்தி கடைசியில் நான் போய் அதை ப்ரெசென்ட் பண்ணேன். ஆண்டுடைய கிருபையினால் அது ஒரு அமோகமான வரவேற்பை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், பிராந்திய தலைவர்கள், ஜெபக்குழு தலைவர்கள் என்று இத்தனை கேடர்லையும் அது எடுத்து செல்லப்பட்டு அந்த நெட்வொர்க்கிங் இதுக்காக சொல்ல வரேன். அது எல்லாருடைய மனதிலேயும் இது ஏதோ ஒரு இயக்கத்தினுடைய திட்டம் அல்ல, இது என்னுடைய திட்டம், இது நம்முடைய குடும்பத்தினுடைய திட்டம். அப்படி ஒரு குடும்ப பாசத்தோடையும் ஒரு குடும்ப உணர்வோடையும் இந்த இயக்கம் கட்டி எழுப்பப்பட்டதுனால அறிமுகப்படுத்த திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கவும் அதில் வெற்றி காணவும் ஆண்டவர் கிருபை செய்கிறார். அப்புறம் அந்த தலைவர்களை பொறுத்த மட்டில் கடவுள் அந்த லே மூமெண்ட்டுங்கிறத மற்ற இயக்கங்களிலே ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் அது பயன்படுத்தப்பட்ட விதமே வித்தியாசமானது. சாதாரண ஆர்டினரி பீப்புள், ஈவன் விவசாயிகள், அப்புறம் இது வியாபாரிகள், டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் இவங்க தான் பேக் போன். பின்னால் தான் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ்லாம். எனக்குன்னு நான் வந்து 15 years யோகராஜ் சாமிரன் டீச்சர் தான், பட் எஃப்எம்பிபியோட ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட் அந்த சமயத்தில். அவங்க வந்து பிரசங்கம் பண்ணாங்க எங்களுடைய கேம்பில்.
அந்த கோதுமை மணி மறிக்காவிட்டால் மிகுந்த பலனை, அது அவருடைய ஸ்டைலில் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாரு ஒவ்வொரு மெசேஜ்லையும். நான் திருப்பி வந்து நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் சொல்லிட்டு ஆல்டர் காலில் போய் நாங்கள் ஒரு 10 பசங்க வந்து ஒப்பு கொடுத்தோம். ஸோ எல்லார் மத்தியிலையும் லே பீப்புள் மத்தியில் இது நம்முடைய ஊழியம் இந்தியா சந்திக்கப்படணும்னு சொல்கிற ஒரு அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணப்பட்டுச்சு. வண்டர்ஃபுல். நார்த் இந்தியா மிஷன்ஸ் எப்போ ஆரம்பிச்சிங்க? எப்படி அது ஃபர்ஸ்ட்டாக இனிஷியலாக பயணியர் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? அது தரிசனம் பயணியரிங் எலிமெண்ட் சொல்லுங்கள். முதல் பணித்தளம் 1971 துவங்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பஸ்தி என்கிற இடத்துல அந்த பணித்தளம் துவங்கப்பட்டது. அந்த இடத்த போய் சர்வே பண்ணது, அந்த மிஷினரிகளை அழைத்துட்டு போனதெல்லாம் நேரடியாக எமிலனே போய் அவங்கள ஜெபம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஃபீல்டை செட்டப் பண்ணி விட்டுட்டு தான் வந்தாங்க. அதில் ஹெல்கியான்னு ஒரு அண்ணன், அவங்களுடைய ஒய்ஃப் டெய்ஸி ஹெல்கியா, 2 பேரும் ஹிந்தி டீச்சர்ஸ். 2 பேரும் இந்த ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் டீச்சர்ஸாக பணி செய்தவங்க. ஆனால் இந்த வட இந்திய தரிசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவருக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து தியாகத்தோட வேலையெல்லாம் ராஜினாமா செய்துட்டு வந்தவங்க. அவங்கள பணித்தளத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த 10 ஆண்டு திட்டத்தை ஆண்டவர் தாரார். அந்த 11 மாநிலம், 220 மாவட்டம், 440 நற்பணியாளர், 10 ஆண்டு என்பது. அதிலிருந்து தான் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பணித்தளங்கள் துவங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். எக்காலத்தை உரிய விதத்தில் ஊதும்போது அந்த எதற்காக இந்த எக்கால தொனி என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறாங்க. அப்படி ஊத வேண்டிய விதத்தில் ஊதினதுனால வட இந்திய தேவையையும் நமக்கு இருக்கிற பொறுப்பையும் முறைப்படி மக்கள் மன்றத்தில் சொன்னதினால அலையலையாக இளைஞர்கள் எழ ஆரம்பித்தாங்க. வடதேசம் செல்லும் வீரர் யார் நம்மிலே என்கிற எமிலனனுடைய பாடல் அநேக 100 இளைஞர்களை தட்டி எழுப்பிச்சு. அப்படிப்பட்ட பாடல்களின் மூலமாகவே ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து வந்தவர்கள் அநேக இளைஞர்கள். என்ன அந்த எலிமெண்ட்ல இப்போ சமீபத்தில் நான் இதுக்கு முன்னால் பண்ணது அகஸ்டின் ஜெபகுமாரன் கூட பண்ண இன்டர்வியூல அண்ணன் என்ன சொன்னாங்க, 2 காரியம், பாடல்கள், செய்திகள். பாடல்களே அந்த சமயத்தில் பயங்கர கன்விக்ஷன், அவனுடைய வருகையை குறித்து, தேசத்தை சந்திக்கிறதை குறித்து. அதில் எமில் அண்ணன் பாட்டு, சாம் கமலேஷன் அண்ணன் பாடின பாட்டுலாம் வந்து வண்டர்ஃபுல் சாங். மந்தையில் சேர ஆடுகளே சொன்னது. அந்த இப்போ ரீசெண்டாக சாம் கமலேஷன் அண்ணன் இறந்த பிறகு யாரோ ஒரு பாட்டு அனுப்பிச்சாங்க, திருவுண்ட வாசல் அடைபடும். எப்போ பாடிருக்காங்க? இப்போ we are able to see that situation. அப்பவே அந்த வார் கிரை வந்துருச்சு, மூடுறதுக்கு முன்னால் ஏதாச்சும் செய்யணும்னு. ஸோ இந்த பாடல்களும் வந்து பயங்கர, எஃப்எம்பிபி செயல்வீரர்கள் கீதங்களே பயங்கரமா இருக்கும், ரொம்ப ரேடிக்கலா இருக்கும். ஸோ அதுவும் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இட் பிளேட் a huge role. கண்டிப்பாக நார்த் இந்தியா அதில் எம்மின் அண்ணனை குறித்த அளவில் அவருடைய பேச்சு, அவருடைய பாட்டு, அவருடைய எழுத்து மேட் அ கிரேட் இம்பேக்ட். ஆமாம், எமில் அண்ணன் அந்த ரேடியோ மெசேஜில் காலையில் 7 மணிக்குன்னு சொன்னால் எந்த பிளே கிரவுண்டில் இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, எல்லார் வீட்லேயும் அப்போ வானொலி கிடையாது. வானொலி இருக்கிற வீட்டில் போய் குழுமி உட்காந்து அதை டியூன் பண்ணி கேட்குற காலம். அப்படி நீங்கள் சொன்னபடி பாட்டு, எழுத்து, பேச்சு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய காலம். யூபி, பீகார், அப்படி ஒவ்வொரு, அப்புறம் குஜராத், அப்படி வளர்ந்து வந்த காலங்கள். பெரிய ஹை பாயிண்ட் பேசப்பட்டது வந்து அந்த மால்டோ மக்கள் மத்தியில் நடந்த ஒரு அற்புதமான அசைவும். சமீபமாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப், இது ரெண்டுமே எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஏன்னா வெவ்வேறு பணித்தளங்கள் இருக்குது, வெவ்வேறு மாநிலங்களில் செயல்படுது. பட் சில சமயத்தில் சில இடங்களிலே சமாரியில் நடந்தது போல, சமாரியா பட்டணமே வந்து சந்தோஷமா இருந்துச்சு போடுறாங்களே. ஸோ இந்த மால்டா மத்தியில் வந்து நீங்கள் இன்டென்ஷனாக ஒரு பெரிய அசைவு வரணும்னு சொல்லிட்டு போய் அதை பத்திரம் ஸ்பெஷலாக கான்சென்ட்ரேட் பண்ணல. இட் வாஸ் அ ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அங்கே எப்படின்னு அது வந்துச்சு?
நீங்கள் ஸ்டான்லி அண்ணனை பற்றி இடையில சொன்னீங்க. அதே மாதிரி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா, டாக்டர் எபனேசர் சுந்தர்ராஜ் அவங்களும் ஒரு என்ஜினியர், தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துட்டு ஆப்ரேஷன் மொபிலைசேஷனில் பணி செய்தவங்க. பணி செய்த காலத்தில் வட இந்தியா முழுசும் சுற்றி வந்ததுனால இன்றைக்கும் நான் தைரியமாக சொல்லுவேன், இன்றைய இந்தியா, குறிப்பாக வட இந்தியாவை பற்றிய ஒரு தெளிவான அறிவுள்ள மனிதன் எபனேசர் சுந்தர்ராஜ் அண்ணனுக்கு ஈக்குவலாக யாரும் இருக்க முடியாது. அவர் யாருன்னா சாது செல்லப்பா அண்ணனுடைய மைத்துனர். ஆமாம், அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி ரொம்ப திட்டவட்டமாக நடத்தக்கூடிய ஒரு நல்ல அண்ணன். கர்நாடிக்கில் பாடினார்னா அப்படி பாடுவார். அதே மேனேஜரியல் பிரின்சிபல் படி காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுல ஒரு நல்ல நிபுணர். அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வெரி சாஃப்ட் பட் வெரி ஸ்டாண்ட் லீடர். உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நேரடியாக சொல்லி கரெக்ட் பண்ண முடியலன்னா அப்படியே ஜோம் பண்ணிட்டு விட்டுருவாங்க. நீங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பீங்க, பின்னாலே கடிதம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி அண்ணன் ஒரு தியாகமுள்ள சிந்தை உள்ள ஒரு அண்ணன். அந்த பீப்புளுடைய கல்ச்சருக்கு ஏற்றபடி தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்ட ஒரு வட இந்திய பாணியில் வாழ்ந்த ஒரு அண்ணன். அவர்களுக்கு இந்த மால்டோ மக்களை பற்றிய ஒரு சிந்தை வந்து 1980 அவங்களே சர்வேக்கு போகிறாங்க. 2 மிஷினரிகளை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பணித்தளம் அமைச்சு கொடுக்குறாங்க. பணித்தளம் அமைச்சு கொடுத்து அந்த மக்கள் வந்து சுகாதாரம் கிடையாது, மின்சார வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, கம்ப்ளீட்டாக குடிக்கு அடிமையானவர்கள், ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த விதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட சமூகத்தில் 40 வயதிற்கு மேலே வாழ்கிற ஒரு மனுஷனை பார்க்குறதே அபூர்வம். காலாசார் என்கிற ஒரு கொடிய நோய் அவர்களை தாக்கும்போது அது பிரெயினை பாதித்து பிரெயின் ஃபீவர் ஆகி அப்படியே ஒரு லைஃப் கில்லிங் டிசீஸ். அது அவங்க ஏரியாவில் மாத்திரம் அந்த இருந்த டிசீஸ். அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் ஒரிசா, அஸ்ஸாம், லோயர் அஸ்ஸாம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மால்டோ மக்கள் மத்தியில் அது ஏராளமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட தருணத்தில் ஜெயராஜன் ஒரு அண்ணன் போகிறார். அவர் 10th ஸ்டாண்டர்ட் படித்தவர் தான். ஆனால் அவருடைய வைராக்கியத்தை வச்சு அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. பெத்தேலில் பிபிஏயில் படித்து முடிக்கிறாரு. அப்போது அன்றைக்கி அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் டைமில் ஒரு ஸ்கிட்டு போடுறாங்க. அந்த ஸ்கிட்டில் வந்து அவர் ரத்த சாட்சியாக மறிக்கிற மாதிரி ஸ்கிட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, நீங்கள் ஸ்கிட்டில் தான் ரத்த சாட்சியாக, ஊழியத்திலேயே உண்மையிலே ரத்த சாட்சியாக மாறுவீங்களா அப்படின்னு ஒரு சும்மா கிண்டலாகவும் ஒரு அந்யோன்யத்தில் கேட்குறாரு. நான் ஆண்டவர் அனுமதிச்சா ரத்த சாட்சியாக மறிப்பேன்றார். அவர் வந்து மால்டோ போகணுன்றார். இதற்கு இடையில் மால்டோவில் பணி செய்த ஒரு 18 பேர் பல காரணங்கள் நிமித்தமாக திரும்பி வந்திருக்காங்க. பேக் பெயின், இல்லைன்னா இந்த மலேரியா, இப்படிப்பட்ட பல காரணங்களினால். அப்போ நம்ம லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் 2 பிள்ளைங்க வச்சுருக்கீங்க, நீங்கள் அங்கே போக வேண்டாம், நீங்கள் தர்மபுரி மாவட்டத்திலேயோ எங்கேயோ ஏதாவது ஒரு பணித்தளத்தில் பணி செய்யுங்க, நான் அங்கே தான் போவேன் அப்படின்ட்டு அங்கே போகிறார். டெப்ரிகோல்ங்கிற ஒரு சின்ன குன்று ஹில்லக், அதில் உள்ள கிராமத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கி பணி செய்கிறாரு. அப்போ தான் கேஞ்சஸ் அவுட்ரீச்னு எபனேசர் சுந்தர்ராஜன் அறிமுகப்படுத்தின ஒரு பணித்திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதற்காக சில ஊழியர்கள் பிரத்யேகப்படுத்தப்பட்டு அந்த கங்கை நதி தீரமுள்ள பகுதியில் ஊழியத்திற்காக போயிருக்கிற காலம். இவர் அங்கே தனித்திருக்காரு. மலேரியா காய்ச்சல் வருது. ஒரு நாளாச்சு காய்ச்சல் நிற்கலை, 2வது நாளாச்சு நிற்கலை, மழை வேற பெய்துக்கிட்டே இருக்கு. 3வது நாள் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துட்டார். அப்போ அவங்க மனைவி தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு தங்க நகை அதை எடுத்துகிட்டு அந்த வில்லேஜ் லீடர்கிட்ட போய், என் கணவன் சாகு கிடக்கிறான், எப்படியா இதை வச்சு நீ அவரை மருத்துவமனை கொண்டு போய் அவனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பா, ஏன்னா மிஷினரிக்கு எங்கேயும் ஃபோன்கன்னு பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத காலம். அப்போ அவன் சொல்லியிருக்கான், மழை பெய்துட்டுருக்கு,
மழை நிற்கட்டும், நான் உன்னுடைய கணவனை கொண்டு போகிறேன். ஏன்னா அவர் நடக்க முடியாது, தொட்டில் கட்டி தொட்டில் படுக்க வச்சு தான் தூக்கிட்டு போகணும். 3ஆவது நாள் மாலை நேரம் அவர் இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும், அந்த இயற்கை உபாதையை தீர்க்கணும். அப்போ அவர் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அப்போ மனைவி சொல்கிறா, வேண்டாம், அவங்களாம் நடக்க முடியாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணிடுங்க, நான் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த மக்கள் மதிக்க மாட்டாங்க, வீட்டை சுத்தமாக வைக்கணும்னு அந்த கல்ச்சரில் அதை கூட அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு வெளியே கொடையை பிடிச்சிட்டு போனவர் வீட்டுக்குள்ளே வரும்போது மனைவி மார்பிள் அப்படியே சாய்ந்துடுறாரு. படுக்க வச்சா செத்து போயிடுறாரு. இளம் மனைவி இப்போது அந்த கணவனுக்காக அழுது புலம்புறாங்க. அப்படி புலம்பும்போதே அன்னைக்கு காலையிலேருந்து 2.5 வயசுள்ள மகனுக்கும் அதே மலேரியா ஃபீவர். இப்போது அந்த பையனுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. சுவாமி, என் கணவன் எடுத்துக்கிட்டீரு, பையனையாவது காப்பாற்றும். இன்னும் மழை பெய்துட்ருக்கு. அடுத்த 8 மணி நேரத்தில் அந்த பையனை இறந்து போகிறான். ஸோ 2 டெட் பாடி வீட்டுக்குள்ளே இருக்குது. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே 2 தொட்டில் கட்டி 2 பாடி எடுத்துகிட்டு கீழே கொண்டு போகிறாங்க. பர்கர்வான்னு ஒரு ரயில்வே ஜங்ஷன், அங்கே ஒரு சிஎன்ஐ சர்ச் இருக்குது, ஒரு கிரேவ் யார்டு இருக்குது. அங்கே கொண்டு போய் ஒரு பெரிய குழி தோண்டி அந்த 2 பாடியையும் ஒரே பெட்டியில் வச்சு அங்கே அடக்கம் பண்ணிடுறாங்க. அன்றைக்கு ராத்திரி இவங்க எந்தெந்த கிராமத்தில் போய் பணி செய்தாங்களோ அங்கெல்லாம் மக்கள் ஒரு காட்சி காண்றாங்க. அது என்ன காட்சின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல வெள்ளுடை தரித்து அழகிய கேசங்கள், ஆனால் கண்ணீரோடு கூட அந்த மலைகளிலெல்லாம் நடந்து போன மாதிரி பார்க்குறாங்க. ஒரே சமயத்தில் வெவ்வேறு கிராமத்தில். ஆமாம். பார்த்த உடனே இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு மக்கள் யோசிக்கத்தக்க அளவுக்கு ஒரு நினைவு. இந்த இறப்பை பற்றி கேள்விப்பட்ட உடனே இப்படி ஒரு தனி மனிதனுக்காக அழக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்தான், கரிசனை உள்ள ஒரு தேவன் இருந்தான், அவர் நமக்கு வேணும் அப்படின்னு மக்களுடைய மனதில் உள்ளுணர்வு. இந்த தருணத்தில் ஜீசஸ் ஃபில்ம்ஸை கிராமமாக போய் நம்ம மிஷனரிஸ் போடுறாங்க. அந்த ஜீசஸ் ஃபில்ம் அந்த கேம்பஸ் குருசைட் மூலமாக கொடுக்கப்பட்டு அவங்களும் வாலண்டியர்ஸ் நமக்கு சப்ளை பண்ணி அவங்க இந்த ஸ்க்ரீன் இந்த படக்காட்சி காட்டுறாங்க. இதை பார்த்த மக்கள், இவர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஆமாம், இதே சாமியை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் நம்முடைய கிராமங்களுக்கெல்லாம் கண்ணீரோடு நடந்து போன ஒரு ஆண்டவர் அப்படின்னு தனிநபராக குடும்பமாக கிராமமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறந்து போன மிஷனரி பேர் ஜெயராஜ். அதனால் ஒரு ஜெயராஜ் இதுவரைக்கும் சுகவீனமாகி மக்கள் திரும்பி வந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு மிஷனரியை மரித்து போனார், அவருடைய மகனும் மரித்து போனார். இது இளைஞர்களை சோர்வடைய செய்யலை. ஊழியத்திற்குன்னு ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருந்தவர்கள் அநேகர் புறப்பட்டு போகிறதுக்கு அது வாய்ப்பாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அந்த இடத்த நான் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு. இது ஒரு பெரிய எழுப்புதல். அப்புறம் தேவதாசன் ஒரு இளைஞர் இருந்தார். அப்போ அவருக்கு 26 வயது தான். 24 வயதில் இந்த ஊழியத்திற்குன்னு வந்தவர். அந்த 2 வருடத்திற்குள்ளாக அந்த மொழியை கற்று அந்த மொழியில் பாடல் இயற்றி பாடலை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்துட்டார். ஆமாம். இந்த மனிதனும் இந்த வாலிபனும் அந்த 2 வருடத்திற்குள்ள ஏறத்தாழ 300 பேரை ஆண்டுக்குள்ளே வழி நடத்தி அவரும் இந்த காலாசார் வியாதியினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். அவருடைய சடலமும் அதே கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருக்கு. இப்படி இரத்த சாட்சிகளினுடைய இரத்தம் திருச்சபையின் வித்து என்பது இவர்கள் ஒருவேளை எதிராளியினாலோ கொலையாளிகளினாலோ அடித்து
இரத்த சாட்சிகள் என்கிற நிலைக்கு போகாவிட்டாலும் கோதுமை மணி கூட கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து திரளான கோதுமை மணிகள் அறுவடை செய்யப்படுவதற்கு இவர்களெல்லாம் காரணமாக பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். இந்த மால்டோவில் வந்து the role of signs and wonders நல்ல அற்புத அடையாளங்கள் அங்கே நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு மிஷன் ஃபீல்டில் எவ்வளோ முக்கியம். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கே வந்து ஒரு அசைவு இருக்கிறதுக்கு, ஏன்னா வந்து சத்தியமே தெரியாத ஆட்கள் மத்தியில் போய் சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு புரிந்து அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. பட் மால்டோவில் ஐ ஹர்ட் லாட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் ஹேப்பன். அது வந்து ஒரு மிஷன் ஃபீல்டில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது? இப்போ நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வாசிக்கிறது போல் அப்போஸ்தலர்களால் நடப்பிக்கப்பட்ட காரியங்களாவன அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார்கள்னு வருது. அப்படி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வல்லமையாய் பயன்படுத்துகிறவர். இந்த படிப்பறிவில்லாத எளிய இந்த மாதிரி பழங்குடி மக்களுக்கு அவர்கள் அனுபவிக்கத்தக்க அளவுக்கு அநேக அற்புத அடையாளங்களை அவர் அனுமதிச்சிருக்கிறார். அதன் மூலமாக நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு முறை பி சாமியல் அண்ணன் அங்கே கன்வென்ஷனுக்கு போயிருந்தாங்க, மால்டோ கன்வென்ஷனுக்கு. அப்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதில் செத்து போய் உயிரோடு வந்தவங்களாம் எத்தனை பேர் அப்படின்னு. ஒரு நிறைய பேர் எந்திரிச்சுருந்தாங்களாம். மிஷினரிகிட்ட கேட்டாங்களாம், இவனுக்கு நான் கேட்டது என்னன்னு புரியலையா, உட்கார சொல்லி எல்லாரையும் உட்கார சொல்லி திருப்பி கேட்டிருக்காரு. செத்து போய் நீ உயிரோடு வந்தவன், மிஷினரி ஜெபிச்சார், ஆண்டு உனக்கு உதவி செய்தார், அப்படிலாம் எத்தனை பேர்? அப்போது ஒரு கூட்டம் நின்றுருக்காங்க. இப்படி மரித்தவர்கள் கூட உயிரோடு வந்த அப்படிப்பட்ட அனுபவங்களெல்லாம் நிறைவேற்றப்பட்டது ஒரு காரியம். இது நீங்களாக சுகவீனத்திலிருந்து சுகம் பெற்றவங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் அந்த மால்டோவில் கண்ட ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, நான் பொறுப்பில் இருந்த நாட்களில் நான் இந்த மால்டோ மக்கள் மிஷினரிகளோட கொஞ்ச நாட்கள் வாழ்வதற்காக நான் போயிருக்கிறேன். அப்படி போகும்போது பந்தேனி என்கிற ஒரு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பந்தேனி என்கிற கிராமத்தில் ஒருவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் பேர் பர்னபாஸ் மால்டோ. ஞானஸ்தானம் எடுத்த போது அவருக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க. அந்த மால்டோ, அந்த பர்னபாஸ் மால்டோ என் கையை பிடிச்சி அழுறாரு. என்னன்னு கேட்குறேன். உங்கள் ஊருக்கு வந்தேன், தமிழ்நாட்டுக்கு வந்த பற்றி சொல்கிறாரு, சாட்சி சொல்லணும், நீ என்னை கூப்பிட்டு வந்தாங்க, வந்தேன். எவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் கல்லூரியெலாம் வச்சுருக்கீங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லையான்னு அழுதார். அப்போ நான் சொல்கிறேன், பர்னபாஸ், அப்படி ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னா நிலம் வேணும், கட்டடம் கட்டுறதுக்கு பணம் வேணும், ஆசிரியர்கள் கிடைக்கணும், அவங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உதவி செய்வார். உடனே தன்னுடைய குடிசைக்குள்ளேருந்து தன்னுடைய பெட்டியை திறந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கையில் கொடுக்காரு. அது 6 ஏக்கர் நிலத்துக்குரிய லோக்கல் டாக்குமெண்ட் தான். ஏன்னா ட்ரைபல் லேண்டை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, விற்க முடியாது. ஆனால் அந்த லோக்கல் அவனுக்கு கொடுத்த டாக்குமெண்ட், இது அரசாங்கம் எனக்கு கொடுத்த நிலம், இதை வச்சு இதில் எங்களுக்கு ஒரு கோயில் கட்டுங்க, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்கன்னு சொல்கிறார். அவர் கொடுத்த நிலத்தில் தான் இன்றைக்கி ஒரு 150 பிள்ளைகள் தங்கி படிக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஸ்கூல், சென்ட் தாமஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மால்டோ திருச்சபைகள் ராஜ்மஹால் அத்தியச்சாதீனம் என்று ஈசிய திருச்சபையோடு இணைக்கப்பட்ட காலத்தில் ஒரு 3 நாள் மீட்டிங் நடந்துச்சு. அதில் ஒரு 10,000 பேர் வந்திருந்தாங்க. அந்த 10,000 பேர் கூடியிருந்த கிரவுண்டு அவங்க கொடுத்த நிலத்தில் அமைக்கப்பட்ட கிரவுண்டு. அங்கே கட்டப்பட்டு இருக்கிற ஆலயமும் அந்த பர்னபாஸ் மால்டோ கொடுத்த அந்த நிலத்தில் கட்டப்பட்ட அந்த ஆலயம். இவருடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோனத்தன் மால்டோன்னு நம்ம ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவர் இந்த பந்தேனிக்கு முதல் முறையாக போகிறார். போகும்போது ஊர் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு தனி குடிசை மட்டும் தனியாக இருக்குது. அங்கே யார் இருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தா இந்த பர்னபா மால்டோன்னு சொல்லிகிட்டு இருக்கிறனே
அந்த ஆள் கட்டில் படுத்திருக்கிறான். அவருக்கு குஷ்டரோகம். அவருடைய மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான். வீட்டில் ஒரு துர்நாற்றம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன குடிசை, அழுக்கடைந்த துணிகள். இவன் இப்படி இருக்கிறான். இவன் ஏற்கனவே ஒரு மந்திரவாதியாக இருந்தவர். ஹி வாஸ் எ மெஜிஷியன். 20 கிராமங்களில் மந்திர வித்தைகள் செய்கிற ஒரு நபர். ஆனால் குஷ்டரோகியானுக்கு அப்புறம் ஹி வாஸ் எக்ஸ்கம்யூனிகேட்டட். கிராமத்தை விட்டு தூரத்தில் தனியாக குடிசை போட்டு வாழ்ந்துட்டுருக்கான். இந்த ஜோனத்தன் மால்ட் ஒரு சிம்பிள் காஸ்பல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அவரால் முக்கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் உன்னை சுகப்படுத்துவார். நீ அவரை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிறார். இவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு அவர் தெரியாது. அன்றைக்கு ராத்திரி இந்த பர்னபாஸ் மால்டோ அவனுடைய மனைவி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இயேசு சுவாமி ஹவுஸ் விசிட் வர்றாரு. இயேசு சுவாமி இந்த வீடை சந்திக்க வர்றாரு. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வெள்ளுடை தரித்தவராக அந்த அழகிய கேசத்தோடு கூட உள்ளே வந்தவர் கட்டில் தூங்கிட்டு இருந்த பர்னபா மால்டோனுடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொடுறார். இதை இவன் காட்சியாக காண்றான். ஹி வாஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங் பட் ட்ரீமிங். இந்த ஆண்டவர் இந்த காட்சியை அவனுடைய கனவில் பார்க்குறான். ஆண்டவர் போயிடுறாரு. அதிகாலையில் எழுந்திருக்கும் போது அவனுடைய விரல்கள்லாம் நிமிர்ந்திருக்கு. அந்த புண்ணாக இருந்த சரீரத்தில் கூட சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல் நல்ல சுகமாயிருக்கு. தூங்கிட்டு இருக்க மனைவியை தட்டி எழுப்புறான். இங்கே பாரு, இயேசுநாதருங்கிற ஒரு ஆண்டரை பற்றி சொன்னாங்கள்ல, அவர் ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்தார், என்னை தொட்டார், இப்போ பாரு நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், இது வரைக்கும் உன்னுடைய சரீரத்தில் உனக்கு குஷ்டம், உனக்கு மனசில் ஏதோ ஆகிப்போச்சு, நீ படு தூங்கு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், விளக்க பொருத்தி தன்னுடைய சரீரத்தை பார்க்க வச்சு விடிஞ்சு விடியாதமாக ஊருக்குள்ளே போய் சொல்கிறான். நான் மந்திரவித்தை செய்தப்போ எல்லாரும் என்னை ஏற்றுக்கிட்டீங்க, எனக்கு இந்த தொழுநோய் என்கின்ற ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை ஒதுக்கி வச்சிங்க, இப்போ பாருங்கள் நான் நல்லா இருக்கேன், இந்த இயேசுநாதர் என்னை சுகப்படுத்திட்டார். அந்த கிராமத்தில் இன்றைக்கு அந்த அழகிய ஆலயமும் அவ்வளோ பெரிய ஒரு கல்வி நிலையம் வர்றதுக்கு காரணம் இந்த மால்டோ மனிதன். ஆமாம், பர்னபாஸ்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க போல்றாங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்ட பர்னபாவை போல இவன் அப்படியே கொடுத்துட்டான். அந்த பர்னபா எந்தெந்த கிராமங்களுக்கு போய் மந்திர வித்தைகள் செய்து வந்தானோ அந்த கிராமங்களுக்கெல்லாம் போய் இயேசு கிறிஸ்து சொல்லி அந்த 20 கிராமங்களிலேயும் சாட்சிகளை உருவாக்கின ஒரு மனிதன் இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். இப்படி அற்புத அடையாளங்கள் ஏராளம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஓவரால் மால்டோட தொடப்பட்டவங்க எத்தனை பேர் நடந்திருப்பாங்க? ஒரு 67,000 பேர். ஆமாம். இந்த மால்டோ மக்கள் மத்தியில் இந்த மறுரூபம், ஏன்னா சைட் பை சைடாக பைபிள் டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஜார்ஜ் எட்வர்ட் என்கிற ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவியோடு போய் அங்கே தங்கி அதிவேகமாக அவங்களுடைய மொழியில் ஹிந்தி ஸ்கிரிப்டை வச்சு புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கிறார். புதிய ஏற்பாடு மொழியாக்கம் செய்யப்பட்டு அச்சிடப்பட்டாச்சு. இவனுக்கு வாசிக்க தெரியுதோ இல்லையோ அதை கையில் எடுத்துகிட்டே போவாங்க. அந்த முதியோர் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி கல்வி கற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு அதுவும் சைட் பை சைடாக நடக்கு. அப்போது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் கீழே ஜீப்பில் வந்தவர், மலைக்கு யாரும் போக மாட்டாங்க, பயம். ஒன்று கொன்னுருவாங்கன்னு பயம், இன்னொன்று இந்த மலேரியாவுக்கு யாரும் போகிறதில்ல, பள்ளிக்கூடம் இருக்கும் ஆனால் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. அப்போது நீ என்ன கையில் வச்சுருக்க? இது பரிசுத்த வேதாகமம். உனக்கு வாசிக்க தெரியுமா? வாசிக்க தெரியாது. பரையான் கையில் வச்சுருக்க? அதில் இயேசுநாதர் வார்த்தை இருக்குது. அப்படி வார்த்தையை சுமக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டுடைய கிருபையினால் இவர்கள் மத்தியில் வந்த அந்த மறுரூபம், குடியை விட்டாங்க, கள்ளுக்கடைகள்லாம் குறைஞ்சது. இல்லைன்னா சந்தையில் வரிசையாக பெண்கள் உட்கார்ந்து கல் விற்பாங்க. அந்த சந்தையில் அது ஒரு பெரிய சரக்கு. இது போக வீட்டில் அவங்களே தங்களுக்குரியதை வடித்து கொள்கிற பழக்கமும் உண்டு. இதெல்லாம் பார்த்த உடனே சந்தாலி கிராமத்தில் இருக்கிற மக்கள் கேட்குறாங்க, காட்டு மிராண்டி மாதிரி இருந்த மால்டோவை மாற்றிட்டீங்க,
அதுக்கு ஒரு ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க, அது எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? எங்கள் கிராமத்து வழியாக போகிறீங்க வாரீங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. சந்தாலி ஆட்கள் கேட்ட ஆரம்பித்தாங்க. அவங்க மத்தியில் மிஷினரிகளை அனுப்ப ஆரம்பித்தோம். 4 மாவட்டத்தில் பாக்கூர், பர்ஹருவா, கொட்டா, இப்படி சாஹிப்கஞ்ச் இதில் அனுப்ப ஆரம்பித்தோம். அதில் இதே மாதிரி பேரலில் ஆண்டோடைய கிருபையினால் ஒரு 55,000 60,000 ஆத்துமாக்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமாம். ஆக எந்த 2 ட்ரைப் மத்தியில் இந்த வில்லு அம்பு சண்டையும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் ஆகாது, ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் ஆரியர்கள் படையெடுப்பு மட்டும் இல்லை, இந்த சந்தாலிகளும் சந்தாலி மக்கள் மத்தியில் வந்த வட இந்திய மற்ற உயர் ஜாதி வியாபாரிகளின் நிமித்தமாகத்தான் இந்த மக்களே மலைக்கு விரட்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஆகாது. ஆனால் அப்படிப்பட்ட 2 மக்களையும் இந்த ஒருங்கிணைக்கின்ற ஒரு பாலமாக சுவிசேஷத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். அங்கே மால்டோ வொகேஷனல் ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தோம். அதில் 2 தரத்தாரும் தங்கி இருந்து படிக்கத்தக்க எல்லாம் மிஷின்லாம் பயப்பட்டாங்க, இது ஆகுமா, தைரியமாக செய்யுங்க, முயற்சி பண்ணுவோம். இப்போ கம்யூனிட்டி காலேஜ்னு ஒன்று அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம். ஒரு 1.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த கம்யூனிட்டி காலேஜ்லேயும் சந்தால் மால்டோ 2 இளைஞர்களும் சேர்ந்து படிக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் வளர்த்தார். இப்படி பீப்புள் மூமெண்ட்டுன்னு எத்தனை மாநிலத்தில் பணி செய்தாலும், எத்தனை மக்கள் கூட்டங்கள் மத்தியில் பணி செய்தாலும், பீப்புள் குரூப் மூமெண்ட்டுன்னு ஒன்று நம்ம டாக்டர் எபனேசர் சுந்தர்ராஜ் அவர்கள் மூலமாகவும், அவர்களுக்கு பின்பு டாக்டர் தேவதாஸ் என்னுடைய ஆசிரியர்னு சொன்னேனே, அவர் பணித்தள இயக்குனரை வந்து அப்புறம் அமெரிக்காவில் ஃபுல்லர் காலேஜில் போய் அவர் டாக்டரேட் முடிச்சுட்டு வந்து அவரும் படித்தள இயக்குனராக பணி செய்து அவரும் இந்த மிஸ்ஸியாலஜி பிரின்சிபல் படி இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மக்கள் கூட்டம் கான்செப்ட் 10 மக்கள் கூட்டங்கள்னு தெரிந்தெடுத்தோம். அதில் தான் மால்டோ பீப்புள் குரூப்ஸ், மால்டோ, சந்தால், இந்த பஞ்சாப் மக்கள் மத்தியில், அந்த மஜுபிஷிக்ஸ் மத்தியில், ராய் சீக் மத்தியில் கொண்டு வந்த சுவிசேஷம், பீல் மக்கள் இனத்து மத்தியில் வசாவா, அப்புறம் குக்னா, சௌத்ரி, இப்படி அந்த பீப்புள் குரூப் அப்ரோச் அதுக்கப்புறம் தான் துவங்கியது. பஞ்சாபில் தெற்கு பஞ்சாபில் நிறைய இயக்கங்கள் பணி செய்து அதில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்கு ஒரு பெரிய பங்கு. அந்த பஞ்சாபியர்கள் மத்தியில் அற்புத அடையாளம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் பயன்படுத்தின அடுத்த காரியம் என்னென்னா, அந்த அவர்கள் பாணியிலேயே அந்த பாடல்கள் மூலமாக அவர்களுடைய நடனத்தின் வாயிலாக சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பாணி. அந்த பஞ்சாபி மொழியே நம்முடைய மிஷனரிகள் கற்றுக்கொண்டதோடு அவர்கள் விரும்புகின்ற அந்த கதா காலட்சேபம் என்று தமிழில் சொல்கிறோம்ல, அதே போல் கபாலி என்று சொல்லுவாங்க, கவாலி, அந்த முறையில் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது நிமித்தமாக மக்கள் கூட்டமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இப்போ உங்கள் அனுபவத்தில் இப்போ வெவ்வேறு மிஷன் ஃபீல்டு இருக்குது, பட் இந்த மால்டோ, இந்த பஞ்சாப், சில நேரங்களில் சில பீப்புள் குரூப்புக்கு நம்ம பேசிட்டு போல சமாரியாவில் இப்படி ஒரு அற்புத காரியம் நடந்துச்சு. அந்த சில நேரங்களில் ஒரு ஆவியின் அசைவு ஒரு பீப்புள் குரூப் மத்தியில் ஒரு ஒரு எக்ஸ்டென்சிவாக இருக்கிறத பார்க்க முடியுதா? ஒருவேளை இப்போ பார்க்கும்போது அப்படிப்பட்ட மூவ் வந்து ஒரு மேக்ஸிமம் 10 இயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் தேக்க நிலை இருப்பதை பார்க்குறோம். ஒருவேளை அந்த விக்டரி சிண்ட்ரம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஏற்றத்துக்கு போனதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணுவதோடு கூட அடுத்த கட்ட லெவலுக்கு போகாத பட்சத்தில் கீழே ஒரு இறங்கு நிலை இருப்பது போல் சுவிசேஷ ஊழியத்திலையும் அதை பார்க்க முடியுது. எஸ், அதில் நம்ம ஜார்ஜ் முல்லர் சொன்னபடி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திற்கு தேவன் நியமிக்கின்ற தலைவர்கள் தோன்றி சரியான திட்டங்களை அறிமுகப்படுத்தி முன்னெடுத்து செல்லும்போது அவைகளை நாம் தவிர்க்கலாம். ஒன்று. இன்னொன்று, முறையான
பயிற்சிகள் அந்த பின்தொடர் ஊழியத்தின் மூலமாக விசுவாசிகளை வேதத்தில் கட்டப்பட்டவர்கள் மத்தியில் நல்ல திறமையுள்ள இளைஞர்களை கண்டுபிடித்து சீஷத்துவத்தில் ஊழியத்தில் அவர்களை உருவாக்கி தன்னுடைய ஜனத்திற்கு தானே பொறுப்பு என்கின்ற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இயக்கும்போது இவர்களை தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னோட அடுத்த கேள்வி, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், என் குடும்பம், என் வாழ்க்கை, என் வேலை, சர்ச்சுக்கு போவேன், என் தசம பாகத்தை கொஞ்சம் கொடுக்குறேன், இந்த லெவலில் தான் அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் இருக்குது. அதிகமாக பார்க்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. நான் முன்னாடியே நான் இதை பற்றி பேசுறது போல் எஃப்எம்பிபிலையும் சரி, அந்த இனிஷியல் மிஷனரி மூமெண்ட் காரியங்கள் நடக்கும்போதும் சரி, நல்ல வேலையில் இருக்கக்கூடியவங்க, படித்தவங்க ஆண்டவருக்காக எழும்பி ஒரு சாக்ரிஃபிஷியலாக வந்து காரியங்களை செஞ்சதை பார்க்குறோம். நீங்கள் பார்த்ததில் முன்னே இருந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களாகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள், மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் ரெஸ்பான்ஸ் டு மினிஸ்ட்ரி? அவருடைய மிஷன்ஸ், மினிஸ்ட்ரி, இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டு சேவிக்கிறதாக இருக்கட்டும், முழு நேர ஊழியம் வருவதாக இருக்கட்டும், என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? டெஃபினட்டாக நீங்கள் அப்பவும் இப்பவும் பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? அந்த ஃபர்ஸ்ட் லவ் இஸ் மை ஃபார் மை மாஸ்டர், என்னுடைய முதல் அன்பு என் ஆண்டவருக்கு என்கின்ற அந்த ஒப்பு கொடுத்தலிலே ஒரு குறைவை பார்க்க முடிகிறது. அந்த அவ்விதமான ஒப்பு கொடுத்தலிலே நிலைத்து நிற்கிறவர்கள் இன்றைக்கும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்து, அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்கிற இடத்திலும் சரி, அல்லாவிட்டால் அனுப்பப்படுகிற இடத்திலும் சரி, தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் முன்பு உள்ள காலங்களையும் இந்த காலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வாலிபர்கள் மத்தியில் அந்த முதலன்பு ஆண்டவருக்கு என்ற அந்த தாழ்ச்சி மட்டுமல்ல, அந்த தியாகம் என்கின்ற ஒரு நிலையிலையும் ஒரு பெரிய தேக்கம் இருக்குது. இப்போ எமிலன் எழுதின ஒரு பாடலில் சுய வெறுப்பின் கோட்டிற்கு வா நீ வா, தயவாக அழைக்கிறார் நீ வான்னு ஒரு படி வரும். அப்படி சுய வெறுப்புக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள், தனக்காக தன்னையே கொடுத்த, எனக்காக தன்னையே கொடுத்த ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதிலையும் குறைவு இருப்பதை பார்க்க முடிகிறது. மூன்றாவது, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். என்னை அழைத்தவர் ஆண்டவராய் இருப்பவர் என்றால் எனக்குரியதையும் என்னுடைய குடும்பத்திற்குரியதையும் அவர் பார்த்துக்கிடுவார். அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் இன்றைக்கு குறைவு இருக்கிறத பார்க்கணும். முதலாவது ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவர் தான் என்னுடைய நம்பர் 1. மை ஃபர்ஸ்ட் லவ், மை ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் இஸ் காட். செகண்ட் சாக்ரிஃபைஸ். மூணாவது ட்ரஸ்ட் ஃபேக்டர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதுல நான் ஆண்டவர் வந்து நம்பும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவருடைய காரியங்களை நான் பார்க்கும்பொழுது டெஃபினட்டா என்னுடைய காரியங்களை ஆண்டவர் வந்து வழி நடத்துவார் என்கின்ற ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இல்லாததுனால, நம்ம பாதையில பேசிட்டு போது சொன்னீங்க, இன்னைக்கு அறிவை அதிகமா சாடுறாங்களா, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க. பிள்ளைங்களை வளர்க்கறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க, முன்ன நாங்களும் வந்து பிள்ளைங்களை வளர்த்துட்டு ஊழியத்துக்குலாம் போவோம், அந்த காரியத்துக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. அந்த அதில் வந்து எப்படின்னா, எஃப்எம்பிபியில் ஒரு முறை சீனியர் லீடர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பாலிசி ஒன்று ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். கடவுள், குடும்பம், ஊழியம், இந்த மூன்றை நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு டயக்ராம் போட்டோம்னா எப்படி போடுவோம். அப்போது கொஞ்சம் படித்து வந்தவர்கள், பல பயிற்சி முகாமெல்லாம் போயிட்டு வந்தவங்க, முதல்ல கடவுள், ரெண்டாவது குடும்பம், மூணாவது ஊழியம் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் அமைத்த ஒரு அமைப்பு தான் குடும்பம், அதில் சந்தேகமே கிடையாது. என்னுடைய குடும்பத்தை ஆதாயம் பண்ணாமல் நான் வேறு யாரையும் ஆதாயம் பண்ண முடியாது.
ஆண்டவர் ஆனால் எங்களுக்கு அன்னைக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா பயங்கர டெலிபரேஷனுக்கு அப்புறம் முக்கோண வடிவத்தில் போட்டு கடவுள் வந்து மேலே இருக்கிறாரு, இடதுபுறம் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு வந்து ஒன்று குடும்பம் ஒன்று ஊழியம். இப்படிப்பட்ட அமைப்போடு நம்ம முன் செல்லணும். நான் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஒன் வி ஆர் மேக்னிஃபையிங் த மினிஸ்ட்ரி ஆர் டூயிங் த மினிஸ்ட்ரி, பட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை குறைவில்லாமல் செய்யணும் அப்படின்னு ஒன்று போட்டோம். இந்த விதமான ஒரு மைண்ட் செட்டு இன்றைக்கு வருமானா இன்றைய இளைஞர்களும் என் குடும்பத்தையும் என்னால் நடத்த முடியும், அதே நேரத்தில் ஊழியத்தையும் திறம்பட நடத்த முடியும் என்கிற மைண்ட் செட் வர முடியும். அதில் ஒரு தெளிவு நமக்கு அவசியம். அதை ஆஸ் அ பைபிள் டீச்சர் சீஷத்துவத்தை கற்றுக் கொடுக்குறவங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியலை. அது ஒன்று. அடுத்தது என்னென்னா, ஊழியத்துக்கு போவது என்பது அது ஒரு சிலருக்கு ஆண்டு வச்சிருக்கிற அழைப்பு. எனக்கு அந்த அழைப்பு இல்லை அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த அளவில் நான் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் அதிகாரத்திற்குள் வந்திருக்கிறேன் என்கிற அனுபவம் உள்ள எல்லோருக்குமே ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ப என்னை பயன்படுத்துகிறாரு. அது முழு நேர பணியாகவும் இருக்கலாம், பகுதி நேர பணியாகவும் இருக்கலாம். இந்த ஒரு தெளிவை மக்கள், இது எனக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு, நான் எப்படி இந்த வேலையை விட்டுட்டு வரணும் அப்படின்னு இம்மிடியேட்டாக நினச்சி அந்த அழைப்பை புறம்பே தள்ளிவிடாதபடிக்கு அழைக்கிற ஆண்டவர் நான் ஒப்பு கொடுக்கும்போது எப்படி என்னை பயன்படுத்த விரும்புகிறார், எந்த இடத்திலே வைத்து நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறார் என்பது அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளும்போது அழகாக அவர் கைட் பண்ணுவார். நான் வேலை செய்து கொண்டே ஒரு டென்ட் மேக்கர் போல அவருக்கு பயன்பட வேண்டுமென்றால் எப்படி பயன்பட வேண்டும், முழு நேரமானா அது சிறுவர் ஊழியமா பெரியவங்க ஊழியமா இல்லை ஸ்பெசிஃபிக்காக மிஷினரி ஊழியமாங்கிறது அவர் வெளிப்படுத்தி பயன்படுத்துவார். இன்னொரு மைண்ட் செட் இந்த இளைஞர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, எனக்கு அந்த திறமைகள் இல்லை, தாளந்துகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. மிஷினரியாக போகணுன்னா மற்ற பாஷைகளை கற்றுக்கொள்ளணும், அதுக்கு எனக்குரிய திறமை இல்லை அதுக்கு சில அற்புத அடையாளங்களை நிகழ்த்தணும், அதுக்கு எனக்கு அப்படிப்பட்ட வரங்கள் இல்லை, அம்மா அப்பா விட்டுட்டு போகணும், அந்த அளவுக்கு என்னால் ஒரு முடிவெடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ இருக்கிற வண்ணமாகவே வா, உனக்கு இருக்கிற பலத்தோடே போன்னு யார் கிதியோன மாதிரி முன்னால் போனாங்களோ அவங்க தான் சரித்திரம் படைச்சிருக்காங்க. ஒரு முறை ஒரு மிஷினரி சிஸ்டரை நான் செகண்டராபாத்தில் பேட்டி கண்டேன், எஃப்எம்பிபி ஒரு கான்ஃபரன்ஸில். அப்போது உங்கள் தாய்மொழி என்னன்னு கேட்டேன், தமிழ்னு சொன்னாங்க. நீங்கள் எத்தனை மொழி பேசுவீங்கன்னு கேட்டேன், 7 மொழி பேசுவேன்னாங்க. அப்போது நீங்கள் எப்படி 7 மொழியை கற்றுக்கொண்டீங்க? நான் கல்லிடைக்குறிச்சிங்கிற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவா, தமிழ் வந்து என் தாய்மொழி. சாரட்டக்கர் கல்லூரிக்கு சென்ற பாளையங்கோட்டையில் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டேன். ஊழியத்திற்கு அழைத்தார், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். எனக்கு பயிற்சி நிலையத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுத்தாங்க, மக்களோட பழக ஆரம்பித்து நான் ஹிந்தியை கற்றுக்கொண்டேன். அப்புறம் மராத்தி பணித்தளத்தில் கொண்டு போய் என்னை போட்டாங்க, மராத்தியை கற்றுக்கொண்டேன். அப்புறம் மால்டோ மக்கள் மத்தியில் என்னை அனுப்புனாங்க, மால்டோ மொழியை கற்றுக்கொண்டேன். கடைசியாக நாங்கள் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிற சந்தால் மக்கள் மத்தியில் இப்போ சந்தால் மொழியை கற்றுக்கொண்டேன். ஆக எதற்கென்று நான் தெரிந்தெடுக்கப்படுகிறேனோ, எந்த சூழலுக்கு தேவன் என்னை பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்குரிய எல்லா கிருபைகளையும் உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். ஆக அது அப்படிப்பட்ட மனநிலை அவசியம். என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும், அழைக்கிறார். நான் விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறேன். கடைசியாக ஒன்று சொல்லணுன்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், நான் மெடிசன் முடிச்சிருக்கிறேன், இல்லை நான் இப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஏன் படிப்பு ஊழியத்துக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அது ஏதோ 12th ஸ்டாண்டர்ட் படித்தா போதும், இல்லை ஏதோ ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு ஊழியத்தை குறைவாக நினைக்கின்ற இளைஞர்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அது ஏதோ
ஜோல்னா போய் தொங்க போட்டு போகிற ஊழியம் அப்படி நடக்கும். எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டா ஊழியத்துக்கு அப்படி ஒப்பு கொடுத்து வர்ற ஒரு கூட்டம் இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் இப்படி படித்த இளைஞர்கள் ஊழியத்தை அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாம் வல்ல ஆண்டவர், எல்லா ஞானமும் உள்ளவர், எல்லா அறிவும் உள்ளவர், அவர் தான் எனக்கு இருக்கிறத இப்போ கொடுத்துருக்கிறாரு. எனக்கு இருக்கின்ற கலைகளோடு ஊழியத்துக்கு போகும்போது அதை அருவருக்கிற ஆண்டவரோ அவமதிக்கிற ஆண்டவரோ அல்லாவிட்டால் அது பயன்படாத ஒன்றாக வைக்கிற ஆண்டவர் அல்ல. எனக்கு கொடுத்த கலைகளையும் பட்டங்களையும் நிச்சயம் ஆண்டவர் பயன்படுத்துவார் அப்படின்னு யார் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்க பெற்றிருக்கிற இந்த கிருபைகளை அங்கே இருக்கிற சூழ்நிலையில் அழகாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய விளைவுகளை பார்க்குற ஊழியர்களாக வந்திருக்காங்க. அதற்கு ஒரே ஒரு உதாரணம், தம்பி சந்துரு வரும்போது என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தேனே அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. எஃப்எம்பிபியில் ஒரு ஜூனியர் சயின்டிஸ்ட் வந்தார். அவர் ஐஎஸ்ஆர்ஓவில் பணி செய்தவர், மெட்ராஸ் ஐஐடியில் முடித்தவர். அவர் மனைவி ஒரு எம்சிஏ கிராஜுவேட், கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க. அவங்க அம்மா ஒரு ஏழை விடோ, ஆனால் 6 பிள்ளைங்க. அந்த அம்மாவனுடைய ஜெபம் என்ன, என்னுடைய அத்தனை பிள்ளைகளும் ஊழியத்துக்கு போகணும் அப்படிங்கிற. ஏம்மா நீ எப்படி சாப்பிடுவ, அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அதில் 5 பிள்ளைங்க ஊழியத்தில் இருக்காங்க, அதில் ஒருவர் தான் இவர். ஆமாம், இவர் வந்து அந்த மொழியை கற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஆண்டவர் என்று மக்களை நடத்தினவர் மட்டுமல்ல, அந்த மக்களினுடைய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட வேத புத்தகத்தை அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக கற்றுக் கொடுக்கறதுக்கு சிலபஸ் தயார் பண்ணி அதை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து எவ்ரி சாட்டர்டே அந்த எவாஞ்சலிஸ்ட்லாம் கூட்டி வச்சு இந்த வாரம் நீங்கள் எந்த பிரசங்கத்தை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள போய் பிரசங்கிக்க வச்சு அதனுடைய ஃபீட்பேக்கை வாங்கி எவாலுவேட் பண்ணி அதில் அப்படி அப்கிரேட் பண்ணி இந்த டாஃப்டி அந்த கோட்ஸை அந்த மால்டோ லாங்குவேஜில் மொழியாக்கம் செய்து அதில் கிராஜுவேட்ஸை உருவாக்கத்தக்க அளவுக்கு தேவன் அவர்களை பயன்படுத்தியிருக்காரு. இப்போ அவங்க எஃப்எம்பிபி ஹெட் குவார்ட்டர்ஸில் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுடைய இன்சார்ஜாக இருந்து எல்லா ஆட்டோமேஷனுக்கும் தேவன் அவர்களை பயன்படுத்தி வர்றார். ஸோ அதனால் எனக்கு இருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துகிற தேவன், எனக்கு இல்லாத கிருபை வரங்களை கூட்டி கொடுக்கிற தேவன், என்னை இருக்கிற வண்ணமாக வர சொன்னவர் எனக்கு எக்ஸ்ட்ராடினரி கிரேஸை கொடுத்து பயன்படுத்துகிறவர். இதை இளைஞர்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆண்டவர் நேசிச்சு அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன அந்த 3 காரியம், ஃபர்ஸ்ட் லவ், மை பெஸ்ட், எவ்ரிதிங், ஜீசஸ், சாக்ரிஃபைஸ், commit yourself to the Lord, fulfill God's plan. அதான் நீங்கள் சொன்னதில் ஃபுல்லாக பார்த்தோன்னா அற்புதமான வெவ்வேறு நபர்கள், உங்களுடைய ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், உங்களை சுற்றின அந்த அண்ணன்மார்களாக இருக்கட்டும், உங்களை ஃபாலோ பண்ண விதமாக இருக்கட்டும், உங்களை சுத்தீரம் நடந்த ஆரம்பிக்கப்பட்ட தரிசனங்கள் கண் முன்னால் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50-52 வருஷங்கள் கழித்து பார்க்கும் பொழுது அற்பமான ஆரம்பமா தெரிஞ்சிச்சு. பட் ஹவு காட் இஸ் பியூட்டிஃபுல்லி ஆர்கெஸ்ட்ரேட்டட். இததான் நான் உங்க ஜெனரேஷன்ல நீங்க பார்த்தது, ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தினது. சாதாரண ஆட்களை எழுப்பி அதன் மூலமாக அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. நம்ம ஜெனரேஷன்லயும் ஆண்டவர் இந்த மாதிரி வாலிபர்களை எழுப்ப சித்தமாக இருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் அதை ஸ்னூஸ் பட்டன் மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இன்று ஆண்டவர் திட்டமாக உங்ககிட்ட பேசியிருக்கிறார். வெவ்வேறு விதமான ஆட்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஸ்கூல் டீச்சர்ஸை பயன்படுத்துகிறார், அக்கௌண்ட் மேனேஜர் பயன்படுத்துகிறார், எல்ஐசியில் வேலை செய்தவர்களை பயன்படுத்தியிருக்கிறார், ஐஎஸ்ஆர்ஓவில் இருந்தவர்களை பயன்படுத்திருக்கிறார். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் அண்ணனுடைய வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜில் மால்டோவில் என்ன நடந்துச்சு, பஞ்சாப்ல என்ன நடந்துச்சு, அற்புதமாக ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார். ஆனால் இப்போ நீங்க கிரைஸ்ட் ஃபார் ஆல் மினிஸ்ட்ரிஸ் நிர்வகித்து அதை ஃபங்க்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ அது மூலமா என்ன பண்றீங்க?
நான் ஏற்கனவே சொன்னபடி என்னுடைய 20 வயசில் 1970 நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் இணைந்தேன். எஃப்எம்பியினுடைய பாலிசியின்படி எனக்கு 65 வயது 2013 டிசம்பரில் நிறைவான போது அதிலிருந்து ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஆண்டவருக்கு உயிருள்ள வரைக்கும் இன்னும் ஏதாவது செய்யணும் என்கிற மனநிலையில் ஆண்டவர் என்ன வைத்திருந்தார். இதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த ஊழியத்தை தந்தார். இந்த ஊழியத்தை தந்த விதமும் ஒரு பெரிய அற்புதம் தான். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர், அவருடைய பெயர் பால் ஜெயசிங், அவர் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அண்ணே நீங்கள் எஃப்எம்பிபிலேருந்து ரிட்டையர் ஆகிடுவீங்கன்னு கேள்விப்படுறேன், இந்தியாவில் இத்தனை மிஷினரி இயக்கங்கள் இருந்தாலும் இன்னும் தேவைகள் மண்டி கிடக்கிறது, நீங்கள் ஆண்டவருக்கு தொடர்ந்து ஏதாவது செய்யணும்னு திட்டம் பண்ணியிருப்பீங்க, அதனால் ஏன் இன்னொரு மிஷினரி இயக்கத்தை பற்றி நாம் ஜெபிக்கக்கூடாது அப்படின்னாரு. நான் ஒரு 6 மாதம் அவரோட போராடினேன். ஏற்கனவே நிறைய மிஷினரி இயக்கங்கள் இருக்குது, அந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம், அந்த இயக்கத்தை ஸ்திரப்படுத்துவோம், அவர்கள் மூலமாக சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவருடைய மனதில், அண்ணே இப்போ இருக்கிற இயக்கத்துக்கு கொடுப்பதை கொடுப்போம், எந்த விதத்தில் தாங்கணுமோ அதை தொடர்ந்து தாங்குவோம், அதே நேரத்தில் இன்னும் புதிய அமைப்புகளை புதிய இயக்கங்களை ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னார். உடனே சரி, இவரை தண்ணி ஊற்றி அணைக்கவும் முடியலை, இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சில ஆவிக்குரிய நண்பர்களோடு இதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். சர்ச் க்ரோத் ரிசர்ச் சென்டர்னுடைய டைரக்டர் மிஸ்டர் வசந்தராஜ் ஆல்பர்ட், கேம்பஸ் குருசைடில் டைரக்டராக இருந்த மிஸ்டர் மார்க் விஸ்வாசம், அப்புறம் ஐஎம்ஏ தமிழ்நாடு செக்ரட்டரியாக இருந்த ரெவரண்ட் ஜேம்ஸ் கைசர், இப்படிப்பட்ட சில நண்பர்களோடு ஒரு நாள் சந்தித்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணோம். அப்போ சொன்னாங்க, கிருபாகரன், இப்படி ஒரு மிஷினரி தாகத்தோடு ஆத்ம வாஞ்சியோட மக்கள் வர்றது ரொம்ப அபூர்வம், இந்த மனுஷன் இப்படி துடிக்கிறாரு, நம்ம ஏன் அதை யோசித்து பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அப்படி நண்பர்களாக உட்காந்து யோசிக்கும்போது ஆண்டவர் இந்த அமைப்பை உருவாக்கும்படி உதவி செய்தார். ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்ன முன்னால் தள்ளி, உங்களுக்கு இந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி உங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் பின்னால் இருக்கோம், நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது 2010 இந்த டிஸ்கஷன் ஆகி அதை உருவாக்கணும். அப்போ நான் ஸ்டில் ஐ வாஸ் வித் எஃப்எம்பிபி. ஆமாம், ஏன்னா அந்த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃபீஸில் இருந்து என்னுடைய 60 வயசில் வெளியே வந்தேன். அடுத்த 5 ஆண்டு எனக்கு செக்ரட்டரி ரிவைவல் விங்கிற பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த பொறுப்பை செய்து கொண்டிருந்த காலத்தில் இதை ஒரு அட்வைசர் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்களுடைய இயக்கத்தில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் அவங்க கடிதம் எழுதி ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க, அண்ணனை போர்டில் இருக்க சொல்லணும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், வித்தவுட் ஆர்கனைசேஷன் பெர்மிஷன் ஐ வில் நாட் கம் இன் டு த போர்டு, பட் நான் ஒரு இன்வைட்டியாக வேணால் வந்துகிட்ருக்கேன்னு சொன்னேன். உடனே அந்த லெட்ரு 2-3 லெட்ரு எழுதினாங்க. அப்புறம் 3ஆம் லெட்ரு அவங்க யோசித்து பார்த்தாங்க. கமலேசன் அண்ணனும் அன்றைக்கு தலைவராக இருந்த டாக்டர் ஆனந்த் சாமியல், அவங்க 2 பேரும் சேர்ந்து கமிட்டி மெம்பர்ஸோட கன்சல்ட் பண்ணி, கிருபாகரன் அதில் வேணால் ஒரு அட்வைசர் மாதிரி அந்த ரோல் ப்ளே பண்ணிட்டு போர்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு, அதே மாதிரி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதே ரோல் எடுத்து, அதுக்கப்புறம் இப்போ வைஸ் பிரசிடெண்ட் என்கிற கெப்பாசிட்டியில் அவங்களுக்கு உதவி செய்கிறேன். வைஸ் பிரசிடெண்ட் என்பது ஒரு ஹானரரி ரோல். ஆனால் நானும் என்னுடைய மனைவியும் அதை ஃபுல் டைமாக ஹானரரி ஃபுல் டைமாக செய்துட்ருக்குறோம். எந்த விதமான பொருளாதார எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பென்ஷன் எதுவோ அதிலிருந்து காணிக்கை கொடுத்து, ஆனால் இந்த ஊழியத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை கண்டுபிடிப்பதிலேயும் ஊழியர்களை கண்டுபிடிப்பதிலேயும் பணித்தளங்களுக்கு சென்று பார்வையிட்டு புதிய பணித்தளங்களை உருவாக்கி செயல்படுத்துவதிலேயும் இன்றைக்கு நாங்கள் செய்து
ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 9 மாநிலங்களில் பணி செய்கிறோம். பீகார், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், மத்திய பிரதேசம், அப்புறம் ஆந்திர பிரதேஷ், இந்த 9 மாநிலங்களில் பணித்தளங்கள் அமைத்து பணி செய்கிறோம். ஜார்க்கண்டில் சமுதாய நலப்பணிகளில் 40 பிள்ளைகளை ஹாஸ்டலில் தங்க வைத்து அவர்களுக்கு உரிய காரியங்களை ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் ஒரு ஏஜென்சியோடு இணைந்து பணி செய்கிறோம். அடுத்த 40 பிள்ளைங்களை ஒரு பப்ளிக் ஸ்கூலில், அதுவும் ட்ரைபல் சில்ட்ரன் ஃப்ரம் சந்தால், அவங்கள டே ஸ்காலர்ஸை வச்சு அவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது நீங்களாக ஒரு 8 இடத்துல டியூஷன் சென்டர்ஸ் வச்சு, ஆக ஏறத்தாழ 300 பிள்ளைங்க இப்போ எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. எத்தனை மிஷனரிஸ் இருக்காங்கன்னா? இப்போ 90 மிஷனரிஸ்கள் இருக்காங்க. இந்த வாரத்தில் ஒரு 8 மிஷனரிஸ்க்கு இன்டர்வியூ வைத்திருக்கிறோம் ஜூம் கால் மூலமாக. அதில் குஜராத், ராஜஸ்தானில் புதுசாக 3 பேர் அப்ளை பண்ணி 5 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 3ஆக மாற்றிருக்கிறோம். அதுவும் அதோடு கூட மற்ற மாநிலத்தில் உள்ளவங்களுக்கும். எங்களுடைய இன்றைய லக்கு என்னென்னா, பை 2021 மார்ச் 100 மிஷனரிஸ், 2025 300 மிஷனரிஸ் அப்படிங்கிற டார்கெட்டில் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர், ஐடியில் இருக்காங்க. இவங்க எப்படி இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? அப்பார்ட் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன், இவங்க இப்போ மிஷன் ஃபீல்டுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இப்போ நீங்கள் டியூஷன் சென்டர்ஸ்லாம் இருக்குதுன்றீங்களே, சொல்லிக் கொடுக்கறதுக்கு பசங்களாக இருக்காங்க. இவங்க வேற எந்த விதத்தில் அங்கே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? மிஷன் ஃபீல்டு ஏதாச்சும் ட்ரிப்பு வரதா இருந்தால் இவங்க வந்தாங்கன்னா, ஒன்று இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அழைப்பு தரிசனத்தின்படி களத்தில் இருக்கிற உண்மை நிலவரத்தை அறிஞ்சு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி தங்களுடைய சக விசுவாசிகளுக்கு அதை ஷேர் பண்ணி அவங்கள ஜெபிக்க வைக்கலாம். ஊழிய வாஞ்சி உள்ளவங்களை இந்த முழு நேர ஊழியத்திற்கு அவர்களை இன்வால்வ் பண்ணுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணி அனுப்பி வைக்கலாம். இது போக அங்கே இருக்கிற டியூஷன் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி அவங்க டிசைட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்போ உத்தரகாண்டில் போக்சான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, வெரி ரெசிஸ்டன்ட் கம்யூனிட்டி. அவங்க மத்தியில் துவங்கிய ஊழியங்களெல்லாம் ஒரு மாதிரி ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, தொடர்ந்து அதை செய்ய முடியாதபடிக்கு தே வித்ட்ரூ, அந்த மாதிரி இடம். அங்கே நாங்கள் இப்போ 2 மாவட்டத்தில் 4 ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் அவங்களுக்கு சோஷியல் ஆக்ஷன் மூலமாக ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவர்களை இந்த ஒளிக்குள்ளே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறோம். அவங்களுக்கு இந்த தையல் வகுப்பு மூலமாக, இந்த டியூஷன் சென்டர்ஸ் மூலமாக, வி கால் இட் எஜுகேஷ்னல் கேர் சென்டர்ஸ், அதன் மூலமாக செய்கிறோம். அதே நேரத்தில் முன்பு அலகாபாத்தை சுற்றி நிறைய வில்லேஜஸ், அலகாபாத் சிட்டியை சுற்றி அதில் நிறைய ரூரல் யங் பீப்புள். நாங்கள் முதல்ல அங்கே பணித்தளம் ஆரம்பிக்கும்போது என்ன செய்தோம்னா, ரூரல் யங் பீப்புளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் சின்ன செட்டப் உருவாக்கி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அவங்கள இந்த கவர்மெண்ட் லேப்டாப் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னமே இதை கேம் இந்தியா மூலமாக அதன்படி இந்த விதமான பெசலேயலுக்கு ஆண்டவர் கொடுத்த வினோதமானவைகளை சிந்திக்கவும் வினோதமானவைகளை கற்றுக் கொடுக்கவும் தக்க சூழ்நிலையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஐடி ப்ரொஃபஷன்ஸுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபைகளின் மூலமாக அநேக புதிய காரியங்களை மிஷினரிகளுக்கும் எங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. இவ்வளோ நேரம் எடுத்து எஃப்எம் பேபி மூலமாக, ஏர்லி விபிஎஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக, வெவ்வேறு அண்ணன்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதமான காரியங்கள் செஞ்சது சொன்னீங்க. சிலதெல்லாம் ரொம்ப நெகிழ வைக்கிறதா இருந்துச்சு. வெரி மச் டச்ட் பை வாட் காட் ஹஸ் பீன் டூயிங் ஆல் தீஸ் இயர்ஸ். இந்த ஜெனரேஷனில் என்னுடைய வாஞ்சை, எங்களுக்கும் ஆண்டவரை இந்த மாதிரி
அற்புதமான காரியங்களை நாங்கள் பேசுவதற்கு, எங்கள் மூலமாக நீ செய்யறதுக்கு சித்தமாக இருக்கிறீர். இன்று தேவை இன்னும் அதிகமாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாலிபர்கள் எழும்ப வேண்டும். 20s 30s அன்னைக்கு வாலிபர்கள் எழும்பினதை போல இந்த ஜெனரேஷன்லையும் கமிட்டடாக வாலிபர்கள் எழும்பணும். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆண்டருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற தீவிரத்தை காட்டும்படி திரும்பவும் ரிட்ரீட்ஸ், கேம்ப்ஸ் இன்றைய காலகட்டத்தில் காஸ்ட்லியா இருக்கக்கூடிய காரியம்தான். ஆனால் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, நீங்க டீச்சரா இருக்கலாம், நீங்க வந்து ஐடில இருக்கலாம், எல்லா விதமான ஆட்களும் கான்ட்ரிபியூட் பண்ணதுதான் இன்று அண்ணன் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம். யூ கேன் டூ வண்டர்ஸ் இஃப் ஒன்லி யூ சரண்டர் யுவர் செல்ஃப் டு வாட் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ. அதுதான் எங்களுடைய வாஞ்சை. கர்த்தர் தொடர்ந்து உங்களுடைய இருதயத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கணும் தான் என்னுடைய ஆசை. காட் டிஸ்டர்ப் whoever is listening to this. தேக்க நிலையில மாத்திரம் இல்லாமல் இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல பிரியமுள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நம்ம கட்டிலும் பரிதவிக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. ஸோ திங்க் அபவுட் வாட் காட் வாண்ட்ஸ் டு டூ இன் யுவர் லைஃப். ஸ்னூஸ் பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் என்ன பண்ண சொல்லுகிறாரோ அதற்கு சித்தமாக உங்களை விட்டு கொடுங்க. God will do wonders through your life. It is time for our generation to rise up. நம்ம சந்ததியில நாம எழும்பி நம்மளுடைய சந்ததி ஆட்களை சந்திக்க வேண்டும். ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு இடைப்படுவாராக. ரொம்ப தேங்க்ஸ்ல, எல்லாம் பொறுமையா இருந்து அற்புதமான காரியங்களை சொன்னீங்க. தேங்க்யூ. பீன் a great blessing to us. Praise the Lord. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உங்களுடைய தொடர்பில் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சீடர்கள், இதை பார்க்கின்ற ஏனைய மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி சொல்லுங்கள்.